Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய எக்ஸோட்டிங் பேர்டு பார்க்கு தாங்க வந்திருக்கிறேன். இதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனோம்னா ஒரு தட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த தட்டில் வந்து பறவைகள் திங்கக்கூடிய தீனி எடுத்து போடுவாங்க. அதை கொண்டுட்டு உள்ளே போனோம்னா ஏகப்பட்ட பறவைகள் வருங்க நம்மளை சுற்றி சுற்றி அதை சாப்பிட்றதுக்கு. அப்படியே உள்ளே கொண்டு போனோம்னு வைங்களேன், அப்படியே எல்லா பக்கமும் வந்து மேலே ஏறி உட்காரும். கை, கால், தலை எல்லா பக்கமும் உட்காரும். அதை பார்க்குறக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இங்கே வந்து பறவைகள்லாம் வந்து ஒரு விதமான சவுண்டு விடும். ஒரு காட்டுக்குள்ள வந்து பறவைகள் வந்து எப்படி சத்தம் போடுமோ அதே மாதிரி இங்கே சத்தம் போடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளிகள்லாம் இங்கே இருக்குது. இந்த கிளிகள் தங்குறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி அமைச்சு வச்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதுக்குள்ள போயிட்டு வரும்போது நமக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கிறாங்க. ஒரு சுத்தமாக அது எந்த விதமான ஒரு ஸ்மெல்லும் கிடையாது. அந்தளவுக்கு இருக்குது. அதுபோக பறவைகள் வந்து காட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்கு என்னென்ன சௌகரியமெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கிளிகள் தாங்க இங்கே அதிகம். அதாவது பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இங்கே வந்து ஒரு சில பறவைகள்லாம் தொட்டு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணேன். முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அங்கங்கே ஓடிருது. அதே மாரி பாம்பு. இங்கே வந்து 2 பாம்பு இருக்குது. ஒண்ணு வெள்ளைப்பாம்பு, இன்னொன்னு இந்த மாரி பாம்புங்க. இந்த வெள்ளைப்பாம்பு பார்த்தீங்கன்னா, கையில தொட்டு பார்க்கலாம், மேல எடுத்து போடலாம். அந்த மாரி இருக்குங்க. அந்த பாம்ப தொடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பாம்புக்கு வந்து ரூ. 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனா, அப்ப தான் அந்த பாம்ப எடுத்து கையில தருவாங்க. நம்ம மேலேலாம் போட்டுக்கலாங்க. அந்த மாரி இருக்குங்க அந்த பாம்பு. பார்க்கில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேர்டுக்கு வந்து மக்காவ் கிளி வகை தாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு தான் வந்தேன். இன்னும் ரொம்ப நாளாக பழகுன மாதிரி என் மேலே தோல் ஏறி உட்காந்துருக்கு பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு கூடாமல் இந்த மாதிரி பேட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அரிய வகை பேட்ஸ் இங்கே நிறையா இருக்குது. எலி வகைகள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குதுங்க. இது வந்து மங்கி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்க்குற மங்கி கிடையாதுங்க. இது வந்து பேக்கெட் மங்கியாமா. எப்படி இருக்கு பாருங்க. அதை வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பறவை தொடுறதுக்கு முயற்சி பண்ண முடியலைங்க. மாலையை போடுங்க. நான் பாம்பையே மாலையை போட்டிருக்கேன். எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? இந்த கிளி பாருங்க ஒய்யாரமா என் கையில் ஏறி உட்காரும் பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கடவுள்களில் வந்து பரமசிவன் தான் பாம்பை வந்து கடத்தில் போட்டுப்பாரு. அதுக்கு அடுத்தபடியே இப்போ நான் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு. அதே மாதிரி இருக்குதா? என்ன கை மட்டும் தான் அப்படி வைக்க முடியல, ஆனால் அதே மாதிரி தான் இருக்குதுங்க. இந்த இடம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறையா பிடிக்குங்க. ஏன்னா பறவைகள், குருவிகள் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு தான் அதிகமாக பிடிக்கும். அதனால் லீவு டைமில் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு குழந்தைகள் கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. பார்க்குறக்கு அழகான இடங்க இது.